minute. Alexa, what is the date? 14th of Alexa, what is the date? 14th of November. இன்னைக்கு இப்போ சும்மா சாஸ் தொட்டு பிரெட்டு சாப்பிட்டேன். ஸோ இங்கே தான் ஒட்டிகிட்டு இருக்கு சாஸு. இப்படி பண்ணால் சாஸ் வருது. இட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் எ பியர்ட். அதே மாதிரி நான் சாப்பிடும்போது இப்படி பண்ணாக்க பியரில் ஒட்டிக்கும். அது டிஸ்அட்வான்டேஜ். இது வரைக்கும் ரீச் அவுட் பண்ண முடியல. ஆனால் இங்கே ரீச் அவுட் பண்ண முடியும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. அப்புறம் நியூட்ரலா ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட் இதில் 2 ஹர்ஷீஸ் அண்ட் நியூட்ரலா மட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அதான் இது வந்து ஆல்வேஸ் ஐ ஃபீல் ஏதாவது எம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா when I eat I don't feel satisfied அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னாக்க நேற்று வந்து I was trying to make a video about data centers. அப்போ என்னாச்சு அப்படின்னா நேற்று ஒன் டே நான் வேஸ்ட்லாம் பண்ணல. என்டர்டெயின்மெண்ட் பார்த்தாங்கவோ இல்லை சும்மா உட்காந்தாக்கவோ ஏதாவது சொல்லலாம். நான் அப்படிலாம் இல்லையே. ஒரு நாள் பூரா உட்காந்து நான் டேட்டா கலெக்ஷன் மாதிரி தானே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் ஆகணும் இல்லை. நான் நினச்ச ஒரு விஷயம் கூட யூஸ்ஃபுல்லாக இல்லை. சரி வீடியோ என்னோடய யூடியூப் சேனல் இன்னைக்கு காலையில் எடுத்து பார்த்தா எதுவுமே நல்லாவே இல்லை. ஆனால் நான் பண்ணணுன்னாக்கா பண்ணலாம். நான் இப்போ இருக்கிற நாக்கும் அதில் இருக்கிற ஒருத்தனுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அப்போது நமக்கு யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பண்ண வராதோ அப்போ என்ன பண்ணலாம் வாழ்க்கையில் தெரில. மேபி பண்ணால் கொஞ்சம் வியூஸ் போகலாம். ஆனால் ஒழுங்காக பண்ண வரலையே. இன்னும் மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி தானே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்மளால ஏன் அப்படி பண்ண முடியல? வீடியோ நினச்ச மாதிரி பண்ண முடியல. நான் போய் ஃபயர்ஷிப் வீடியோ பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது. என்னால் அப்படி பண்ண முடியலையே. எனக்கு அவ்வளோ அறிவு இல்லையோ தெரில. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் விஷயங்கள் தானே தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்களுக்கெல்லாம் வீடியோ பண்ணணும்னு ஆசை இல்லை, யூடியூப் பண்ணணும்னு ஆசை இல்லை. ஆனால் எனக்கு ஆசை இருக்கா, நான் என்னால் பண்ண முடியல. அப்போ என்ன லைஃப்பில் பண்ணுவேன்? அப்போ எதுவுமே வரலன்னா என்ன பண்ணுவேன்? அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆர்டர்லாம் போட்டேன். ஒவ்வொரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வரும். See, I like to buy things. இது வந்து வீட் நூடுல்ஸ் அண்ட் ஆஃபரில் இருந்துச்சுன்ட்டு சூப் பேக்கெட் அண்ட் ஐ லவ் சீஸ். ஓகே. அண்ட் see, this one is also I like it. Chaat I like it. And whole wheat pasta I like it. ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் லக்ஸரி மாதிரி தானே. தக்காளி வெங்காயம் இது போட்டாக்கவே சாப்பாடு வந்துடும். பன்னீரோ இல்லை இதுவோ எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான். ஆனால் இது என்னைக்காவது சாப்பிட்டா ஓகே. இப்போ அம்மா அப்பா காசு இருக்குது, ஒரு வாட்டி ஆர்டர் போட்டால் 500 ரூபா 600 ரூபா 300 ரூபா குறையாமல் ஆர்டர் போடுறேன். கிட்டத்தட்ட டெய்லியும் போடுறேன். அப்போது 100 ரூபானாக்கா 3000 ரூபா 9000 ரூபா கிட்ட இந்த மாதிரி மட்டுமே 300 ரூபானாலும் செலவு பண்ணுறேன். வாட் த ஃபக், அவ்வளோ தூரம் இப்போ செலவு பண்ணுறேன். இப்போ நாளைக்கு ஒரு பொண்ணை வச்சு நான் பார்த்துக்கணும், கல்யாணம் பண்ணி வருது, நான் மட்டும் தான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னாக்க அன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன்? நான் இவ்வளோ இதுவாக வளர்ந்து வந்துட்டேன், அந்த பொண்ணையும் நான் அதே மாதிரி பார்த்துக்கணும்ல இதே மாதிரி. அப்போ அதுக்காக ஏர்ன் பண்ணணும்ல. அப்போ என்ன பண்ணுவேன் நான் அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. இல்லை அந்த பொண்ணு இந்த மாதிரி வளர்ந்து வரலனாலும் பார்த்துக்கணும். வளர்ந்து வந்த பொண்ணு ஆரம்பிச்சுட்டாக்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, மைண்ட் செட்டை மாற்றிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே, ஜஸ்ட் அப்ரிஷியேட்டிங் திஸ் ஃபுட், நத்திங். அவளை பற்றியோ இல்லை வேலையை பற்றியோ
என்னை பற்றியோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஷி. சி அவ்வளோ அழகா, இவ்வளோ சாக்லேட்டோட அப்படியே ஒரு மாதிரி, ஓ மை காட், வாவ். பச்சை நீட்டுலாம் இல்லை, சீக்கிரம் பண்ணலான்னு தான் நினச்சேன். இவ்வளோ இருக்குது, ஆனால் பத்தலை. அப்போது I'm taking a significant amount of it. ஆமாங்க, சட்னி சாப்பிடும் போதும் சரி, குழம்பு சாப்பிடும் போதும் சரி, நான் நேற்று ஒரு பாண்டி பூரா, ஒரு இது பூரா நான் சமைச்சேன். ஓகேயா? ஆனால் நான் ஒருத்தனே அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டேன். அவ்வளோ இதுவாக வாழ்றானா இன்னைக்கு நிலைமைக்கு யாருமே அவ்வளோ சேலரி தர மாதிரி தெரியல. அதுக்கு டேலண்ட் இருக்கணும். அப்போ யூடியூப் பண்ணாம நல்லா சம்பாதிக்காம இருந்தாக்க நல்லா சம்பாதிச்சு இது பண்ணாலும் ஹிடானிக் அடாப்டேஷன் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படிலாம் இல்லாமலும் எப்படி ஹாப்பியா இருக்கிறது அப்படின்றத பத்தி நான் யூடியூபோ இல்லை எதுவுமே திங்க் பண்ணாமலே ஹாப்பியா இருக்கிறத பத்தி கேட்கலாம். ChatGPT இன்னைக்கு actually you know what science behind this one, அதாவது நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு வந்து கெமிக்கல் ப்ராசஸ் அது என்னன்னு தெரில, ஆனால் தண்ணி இருந்தால் தான் அதை வந்து டேஸ்ட் பண்ண முடியும் இல்லையா? இதில் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டேஸ்ட் தெரியும் அப்படின்றதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்படி வச்சா நல்லா இருக்குமா, இப்படி வச்சா நல்லா இருக்குமா? If I have a person to share with, it will be exciting. Since I don't have anyone for a very long time, பேசவே இல்லை யார்கிட்டையுமே ரொம்ப நாளா, லிட்டரலி. So they are exciting, but this is fine. நாக்கு வலிக்குது. ஸோ கடைசி கொஞ்ச நாள் எவ்வளோ தெரியுமா பேசினேன் எதுனாக்க, என் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசினேன். அது 3 நாள் முன்னாடி. இன்னைக்கு அப்பா கிட்ட ஒரு 2 minutes பேசினேன். நேற்று எங்கள் அம்மா ஒரு 10 minutes வந்து பேசினாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 நாளாக எனக்கு கொஞ்சம் சுத்தமாக யார்கிட்டையுமே எதுவுமே பேசலை. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுட்டேன். இல்லைனாலும் அது முன்னாடியும் பேசலை. ஸோ இந்த உலகத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐசோலேட்டட் ஹியூமன்ஸில் யார் யார் இருப்பாங்கனாக்க நானும் ஒருத்தங்க இருப்பேன். மேபி ChatGPT கிட்டே இவ்வளோ தான் நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேன், ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனே இருக்குனாக்க நான் எவ்வளோ தூரம் உலகத்தில் ஐசோலேட்டடாக இருக்கேன் அப்படின்றத மெஷர் பண்ணி பார்க்கலாம். நான் மட்டும் ஏன்டா லாக்டவுன் முடிச்சோ லாக்டவுன்லேயே இருக்கேன். 5 வருஷம் ஆக போகுது, ஆயிடுச்சு. 5 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட்டாக இருக்கும் இல்லை, அப்போ கோவிட் இருந்துச்சு. லாக்டவுன் எப்போ போட்டாங்க தெரியல. ஆனால் நான் மட்டும் இன்னும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் இன்னும் உட்காந்துருக்கேன். சோஷியல் டிஸ்டன்சிங்கில் தான் இருக்கேன் வெளில போனாலும்.
யாரையும் ஹக் யாரும் ஹக் கொடுக்க மாட்டாங்க. வேற என்ன, சோஷியல் டிஸ்டன்ஸு, பேச மாட்டேன். பேசுனா கோவிட் வந்துடும், பேசுறது இல்லை, டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. அப்புறம் எதுக்குடா வாழ்றீங்க, போங்கடா அப்படி. That's it. Thank you so much for watching. டெய்லியும் ஒரு வாட்டி நினச்சிட்றேன் என் பார்ட்னர் இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வந்ததுக்கப்புறமா இஃப் ஐ எம் நாட் ஃபீலிங் ஹாப்பின்னா அது என்ன பண்ணுவேன் தெரில. யார்கிட்டயாவது கால் பண்ணி சோஷியலைஸ் பண்ணுறேன்னா அவ்வளோ இப்போதான் ஒரு மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறதுனாலே வா ஃபோன் பண்ணி பேசினா ஸோ குட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் நாட் ஒர்த் இட். அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி தானே. என்னை பற்றி கேர் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க கூட பேச முடியல. That's it.